உலகெங்கும் வாழும் சாய் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது சத்குரு யாத்ராவிலிருந்து ரமேஷ். சென்னையை சேர்ந்த நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஷிரடி பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். சென்னையிலிருந்து சாய் பக்தர்களை ஒருங்கிணைத்து ஷீரடி தரிசனத்தை அவங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியான தரிசனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷிரடியை சேர்ந்த தீபக் சாய் இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு அவருடைய நட்பு பாபா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாள் சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய எண்ணற்ற சாய் பக்தர்களுக்கு அவங்கள வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை அவங்க ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த ஷிரடி பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவங்கள என்னை மீட் பண்ணார் சாரு. ஸோ அந்த சமயத்தில் உடனே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பாபா எனக்கு இந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ முதற்கண் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அவருக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்து என் வாழ்க்கையுள்ள பாபா எப்படி வந்தார், நான் பாபா கிட்ட எப்படி போனேன் அப்படின்றத சாய் சொந்தங்களாகிய உங்களுக்கு நான் இப்போது தெரிவிக்கிறதுக்கு எண்ணற்ற ஒரு எல்லையற்றன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு மகிழ்ச்சியோடு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஒரு விலாசம் இல்லாத ஆளுக்கு ஒரு விலாசத்தை கொடுத்து இன்றைக்கி எண்ணற்ற சாய் பக்தர்களை ஷிரடிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளாக பாபா என்னை உருவாக்கியிருக்காருன்றப்போ அவருடைய லீலைகளை சொல்லணும்னு எத்தனையோ நாட்கள் நான் ஏங்கியிருக்கேன். அந்த சமயத்தில் இந்த நாள் எனக்கு பாபா கொடுத்த நாளாக நான் கருதுகிறேன். ஏன்னா சாய் பக்தர்கள் லட்சோப லட்ச சாய் பக்தர்கள் மற்றும் இல்லை கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை அவங்கெல்லாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு சிறு தயக்கம் கூட ஏற்படலாம். ஏன்னா மனதில் அவங்க அவ்வளோ சாய் பக்தி அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படலாம். அந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த நேரத்தை யாரெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு அதை நீங்கள் அடக்கியே வைக்காதீங்க. ஏன்னா சாய் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இன்னொரு சாய் பக்தருக்கு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்கள் மூலமாகவே பாபா கொடுக்குறார். அதனால் நீங்கள் அதை தயவு செஞ்சு கட்டுப்படுத்தாதீங்க, யாருக்கும் சொல்லாமல் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாயினுடைய சேவையில் ஈடுபடும் பொழுது சாய் சொந்தங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். மறுபடியும் நான் பாபாவுக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன். என் பெயர் ரமேஷ். நான் சென்னையில் இருக்கக்கூடிய பொன்னேரி, இந்த பொன்னேரியில் நான் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருக்கேன். ஆனால் பொன்னேரியில் இருந்த ஆளை பாபா எப்படி ஷிரடிக்கு அழைச்சாரு அப்படின்றதே பெரிய அற்புதம். ஏன்னா ஷிரடிக்கு வர்றதுக்கு எப்படி ஷிரடிக்கு போகணும் இதெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் ஸ்ரீனிவாசன் சார் அவர் இப்போ இந்த உலகத்தில் அவர் இல்லை, அவர் கடவுளை சென்றடைஞ்சிட்டாரு. ஆனால் அவர் என்ன வழி நடத்தினதை நான் இந்த இடத்துல அவர் பேரை சொல்லும் பொழுது பாபா மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் உண்மை. சாதாரணமாக நான் என்னுடைய வேலையில் நான் ஒரு டிரைவிங் தொழிலில் இருந்தவர் தான். நான் எனக்குன்னு ஒரு காரு, அந்த காரை நான் ஓட்டுநராக இருந்து பயணிகளை இலக்கை அவங்க இடத்த எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய வேலை. ஸோ அந்த வேலையில் தான் நான் இருந்தேன். ஸோ வழக்கமாக நான் விநாயகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவேன். அந்த சமயத்தில் தான் அவருடைய நட்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அப்பா வாப்பா நம்ம ஷீரடி போயிட்டு வரலாம் அப்படின்றார். ஷீரடியா, அது என்ன அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல, ஷீரடின்னா என்னன்னு தெரியாது, ஷீரடியில் என்ன சுவாமி இருக்காருன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஷீரடின்னு சொன்னோடனே அப்படியாப்பா அவங்க யார் என்ன அப்படின்லாம் கேட்கும் பொழுது, இல்லைம்மா அவர் தான் ஷீரடி சாய்பாபா. இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவர்
அவருடைய லீலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீங்களும் அதில் உணரணும் அப்படின்றத அவர் சொல்லி, நான் உடனே என்ன பண்ணேன், அவர் சொன்ன வார்த்தையை வந்து உள்வாங்கிக்கினேன். சரி போகலாம், ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள்லாம் வந்து அவர் பண்ணுறார். ஆனால் என்னுடைய ஷிரடி பயணம் வந்து திட்டமிடல், அதாவது திட்டமிடல்னா முழுமையான திட்டமிடலோடு ஆரம்பிக்கல. ஏன்னா டைரக்ட் ட்ரெயின் சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குன்னு மட்டும் எனக்கு நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் நானே வரிசையில் நின்று டிக்கெட் போட்டுட்டோம். ஆனால் அடுத்த பிரயாணத்துக்கு உண்டான பயணச்சீட்டு எதுவுமே வந்து எடுக்கலை. முதல்ல அவர் சொன்னது வந்து பாபாவை மட்டும் பார்க்கலாம்ப்பா அப்படின்னார். சரி, டிக்கெட்டு போட்டாச்சு. நேராக சென்னையிலேருந்து ஷீரடிக்கு வரக்கூடிய நேர் ட்ரெயினில் நாங்கள் ஷீரடிக்கு பயணம் செஞ்சோம். ஸோ அந்த பயணத்தின் பொழுது பாபா எனக்கு ஒரு மிராக்கிளை வந்து முதல்லையே காட்டினார். அந்த மிராக்கிளை வந்து நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, அவருக்கு வந்து செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து அந்த ஸ்ரீனிவாசன்ற ஐயாவுக்கு வந்து இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டில் நிறைய தடவை அவங்க வீட்டுக்கு அம்மா வந்து அவங்க வீட்டோடைய அந்த வீட்டுக்காரம்மா அவங்க ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வாங்க, ஏன்னா அவங்க உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது, உங்களை நம்பி நாங்கள்லாம் இருக்கோம், குடும்பம் இருக்குது, இதெல்லாம் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்ரீனிவாசன்றவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பொருட்படுத்தலை. இந்த விஷயத்தை வந்து எனக்கு அந்த ஷிரடி பயணத்தில் பகிர்ந்துக்கிறார் அவர். அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த பகிர்ந்துக்கும் பொழுது, இப்போ நான் ஒரு செயின் ஸ்மோக்கர், அதாவது நான் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் பாபாவுடைய ஷீரடி தரிசனத்தின் பொழுது எப்படி அந்த பழக்கத்திலிருந்து வெளியே பாபா என்னை கொண்டு வந்தார், அதாவது அவரை எப்படி கொண்டு வந்தார்ன்ற மிராக்கலை வந்து என்கிட்ட முதல் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, இதே மாதிரி ஷீரடி ட்ரெயினில் ஏற்கனவே என் கூட இல்லாமல் அவர் முன்னாடி ஏற்கனவே போயிருக்கார். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கமாக புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ட்ரெயின்லேயே என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஷீரடி போகிற ட்ரெயினில் புகைப்பிடிச்சிருக்கார். உங்களுக்கே தெரியும், ரயில் பயணத்தின் பொழுது இந்த மாதிரி ரயிலில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயன்றத நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணுறார், அதை பொருட்படுத்தாமல் அவர் வந்து புகைப்பிடிக்கிறார். ஸோ புகைப்பிடிக்கும்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆர்பிஎஃப் வந்து வராங்க, ரோந்து பணியில் வராங்க. இப்போ இந்த ரோந்து பணியத்தில் வர அந்த ஆர்பிஎஃப் என்ன பண்ணுறாரு, எங்கேருந்து புகைப்பிடிக்கிற வாசனை வருது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஸ்ரீனிவாசன்றவரை வந்து கரெக்டாக பிடிக்கிறாங்க, கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ அவர்கிட்ட அந்த ரயில்வே போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு பயணிகள் வந்து இவ்வளோ தூரம் ரயிலில் வந்து பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்காக தான் ரயிலில் வராங்க, ஆனால் நீங்கள் கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நீ இந்த மாதிரி ஒரு புகைப்பிடிக்கிறீ, அதனால் என்ன அபாயம் ஏற்படும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் போலீஸ்காரர். அந்த சமயத்தில் அந்த ஸ்ரீனிவாசன் என்ன நினச்சாருன்னா, சரி தாங்கிட்ட பணம் இருக்குது, அதை வச்சு அவரை வந்து சரி கட்டலாம் அப்படின்ற அளவுக்கு அவரை வந்து ஏதோ காசு கொடுத்து அவர் சரி கட்ட பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு இன்னும் வந்து கோபம் வந்து பயங்கரமான கோபம் வந்து வருது. அப்போது என்னுடைய வேலையை வந்து நான் வந்து இங்கே செய்கிறேன், எனக்கு நீ இந்த வேலையை வந்து நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பணத்தை கொடுத்து நீ வந்து இதை வந்து இதிலேருந்து நீ தப்பிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கும் பொழுது, அவர் அப்பவும் வந்து அவரை வந்து அந்த பண்ண தப்பை வந்து உணரலை. அடுத்த செயல் தான் அவர் வந்து உணரக்கூடிய செயலை வந்து பாபா அந்த இடத்துல அவருக்கு செஞ்சதை என்கிட்ட பகிர்ந்துக்குனார். இதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. உடனே தங்கிட்ட இருந்த ரிவால்வர் கன் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மார்பில், அதாவது ஸ்ரீனிவாசனுடைய மார்பில் அப்படி வைக்கிறார். அழுத்துட்டுமா, நீ இந்த பெரிய தப்பு பண்ணியிருக்க, நான் வந்து உன்னை நான் சொல்கிறேன், ஆனால் நீ வந்து கேட்க மாட்டுற, இப்போ உனக்கு நான் இப்போ இந்த தண்டனையை வந்து இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது அவர் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்காக அதை வந்து அவர் பண்ணுறார். அவருக்கு உடனே வந்து உடம்பெல்லாம் வேத்து போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னிலை அறியாத மனிதராக அந்த இடத்துல மாறுறார். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க மனைவி, இவங்க எல்லாம் சொல்லியும் அவர் திருந்தாதவர். அந்த ஷிரடி பயணத்தில் பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்பிஎஃப் ரூபத்தில் தான் அவர் வந்து ரயில்வே போலீஸ் அதிகாரி ரூபத்தில் வந்து, எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்த்தாச்சு நீ கேட்க மாட்டுற. அப்போ அந்த இன்சிடெண்ட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை செய்யும்போது, அவர் வைக்கும்போது அவர் அப்படியே நடுநடுங்கி அந்த சனத்தில் இருந்து
இந்த மாதிரி புகைப்பிடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து பாபா அவருக்குள்ள ஏற்படுத்துறாரு, ஒரு பயத்தை காட்டி. அதுலேருந்து முழுமையாக அவர் வெளியே வரார். ஸோ இந்த மிராக்கல், அதாவது அற்புதம் என்ற வார்த்தையை வந்து மிராக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த அற்புதத்தை தான் பாபா என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் ஷிரடி பயணத்தின் பொழுது முதல் அனுபவத்தை வந்து எனக்கு அவர் பகிர்ந்துக்கிறார். ஸோ பகிர்ந்துக்கிட்டு ஏற்கனவே எந்த ஒரு திட்டமிடல் இல்லை, ட்ரெயின் டிக்கெட்டு போட்டாச்சு, போகிறதுக்கு மட்டும் போட்டாச்சு, வரத்துக்கெல்லாம் நாங்கள் டிக்கெட் போடலை. அப்போது ஷிரடி வந்து பாபா தர்ஷனத்தை வந்து அவர் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சார். அப்போது ஷிரடிக்கு வரும்போது, எப்பா இதுதான் ஷிரடிமா, இங்கே சாய்பாபான்றவர் தான் இங்கே வந்து கடவுள், நீ வந்து இவரை என்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ வந்து பிடிக்கிறியோ அன்னியிலிருந்து நீ பிடிக்கல, உன்னுடைய கையை வந்து அவரே பிடிச்சிட்டு அவர் ஒரு இலக்கை எடுத்துகிட்டு போவார். ஆனால் அந்த இலக்கை போகிற வரைக்கும் உனக்கு வந்து நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 விஷயத்த வந்து அவர் வந்து ரொம்ப உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பார். அதை நீ வந்து கடைபிடிக்க முடியுமா உன்னால் அப்படின்றார். அப்போ எனக்கு இது ஒரு புது அனுபவம். ஒரு விநாயகரை வணங்குறவன் இப்போ சாயின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இதிலேருந்து இங்கே வரோம், அப்போது நமக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கும் இதில் அப்படின்றது எனக்குள்ள பல கேள்விகள். அப்போ பாபாவை காமிக்கிறாரு, குருஸ்தான் மரத்தை சொல்கிறாரு, குருஸ்தான் மரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் துவாரகா மையை காட்டுறாரு. அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய அங்கே பாபாவுடைய அடிவரோட சமாதிகள் அதெல்லாம் சுற்றி காட்டுறாரு, மியூசியம் காட்டுறாரு, நந்தா தீபத்தை பற்றி சொல்கிறாரு, குதிரை சமாதியை பற்றி சொல்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கிறத வந்து அந்த ஷீரடி தரிசனத்தின் பொழுது அந்த முதல் நாளே வந்து எனக்கு வந்து அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி அப்படியே அவருடைய வெளிப்பாடு வந்து அப்படி இருந்தது. சரி, முதல் நாள் நாங்கள் பயணம் பண்ணோம், ஷிரடி வந்து சேர்ந்தோம், இதெல்லாம் எனக்கு சுற்றி காட்டினாரு. ஸோ அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஷிரடி பார்த்தாச்சு, நம்ம இங்கேருந்து பண்டரிபுரம் போகலாமா அப்படின்றார். ஐயா, பண்டரிபுரம் எனக்கு, ஷிரடியே எனக்கு ஒரு புது அனுபவம், பண்டரிபுரம் எனக்கு என்ன தெரியும், எங்கே இருக்கும் கூட எனக்கு தெரியாது, நீங்கள் பண்டரிபுரம் கூப்பிட்றீங்களே, எப்படி போகணும், இதெல்லாம் நான் எனக்குள்ளே கேட்டு அவர்கிட்டே கேட்குறேன். இல்லை நம்ம போகலான்னு சொல்லிட்டு இதே மாதிரி என்கிட்ட கேட்டார். உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, மறுநாள் மாலை நேரம் இங்கேருந்து பண்டரிபுரம் கிளம்புறோம். அதாவது சோலாப்பூர் வழியாக போய் பண்டரிபுரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மெசேஜை மட்டும் அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஒரு வண்டியை வந்து இங்கே வந்து ஷிரடியிலேருந்து ஒரு வண்டியை, ஒரு ஜீப்பை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு 7-8 பேர் நாங்கள் வந்து அதில் பிரயாணம் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆண்கள், மீதி எல்லாம் வந்து லேடிஸ் தான். இவங்கெல்லாம் வந்து பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பண்டரிபுரம் வந்து போயிட்டுருக்கு. வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணி இருக்கும். ஸோ பண்டரிபுரத்துக்கு முன்னாடி அந்த சோலாப்பூர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதி மாதிரி தெரியுது, ஒரு காடு மாதிரி அது தெரியுது. ஸோ அந்த டைமில் வண்டி வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. டிரைவர் பக்கத்தில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் ஒரு ஸ்ரீனிவாசன்றவரும் தூங்கிட்டார். நான் மட்டும் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டிரைவருக்கு வந்து பேச்சு கொடுத்து தூக்க கலக்கம் அவருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வண்டி வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு தடுப்பு, அந்த ரோட்டில் வந்து பெரிய பெரிய கல்களை வந்து போட்டு அந்த வழி மறிக்கிறதுக்காக கல்லை போட்டுட்டாங்க ரோட்டில். அதாவது இரவு நேரத்தில் அந்த ஏரியாவில், அந்த நேரத்தில் இரவில் அந்த திருடர்களுடைய அட்டகாசம் வந்து இருக்கிறத அந்த டிரைவர் வந்து எங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஸோ அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, ரோடை மறிக்கிறதுக்காக கல்லை வந்து போட்டு வச்சுருக்காங்க ரோட்டில். உடனே வந்து நான் கவனிக்கிறேன், டிரைவர்கிட்ட சொல்கிறேன், ஏன்பா ரோடில் இந்த மாதிரி வழியில் கல்லெல்லாம் போட்டிருக்கப்பா, வண்டி இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டுருக்கு, ஏதாவது ஆக போகுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது தெரியலன்னா, அவர் டிரைவர் சொல்கிறார், அண்ணா சைலண்ட்டாக இருங்க, நான் இப்போ வண்டியை வந்து ஹெட்லைட்டை வந்து ஆஃப் பண்ண போகிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணார். ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அதே மாதிரி வண்டி வந்து ஹெட்லைட் இல்லாமே கொஞ்சம் தூரம் வந்து அந்த கற்கள் இருந்த இடத்த வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஹெட்லைட் ஆன் பண்ணி ஃபுல்லாக ஸ்டேரிங்கை வந்து ரைட்டில் எடுத்து லெஃப்ட் எடுத்து அது கட் பண்ணி நேராக வந்து போயிட்டார். அந்த ரூடை வந்து கடந்துட்டோம். ஸோ அந்த தடுப்பை வந்து நாங்கள் கடந்துடும். இப்போ அந்த கடந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போயிருப்போம். அப்போது ஒரு லாரி என்ன ஆகுதுன்னா, கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்கு, ஓரங்கட்டி டிரைவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த கண்ணாடியை வந்து அந்த வண்டியை பார்க்குறார். அப்போது அது தமிழ்நாட்டு வண்டி அது. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வழியில் நடந்ததே, இதை வந்து அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டியை ஓரங்கட்டி அவர் டிரைவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆமாப்பா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் என்னுடைய வண்டியுடைய கண்ணாடியை வந்து அவங்க உடைக்க பார்த்தாங்க, உடைச்சிட்டாங்க. அதுலேருந்து நான் தப்பித்து இது ஒரு 6-7 கிலோமீட்டர் வெளியே அவுட்டருக்கு வந்து வண்டி நிப்பாட்டி
இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைங்க, எங்களுக்கும் அதே சேம் பிரச்சனை ஏற்பட இருந்தது. ஆனால் நான் இப்போ தான் ஷீரடியிலேருந்து வரேன், பாபாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரேன். பண்டரிபுரம் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணலான்றதுக்காக ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது. இது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வழிப்பறி நடக்கிறது வழக்கம். இது உங்களுக்கு டிரைவர் வந்து இந்த நைட்டில் வந்து சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை, எங்களுக்கு எதுவும் சொல்லலைன்னொடனே அப்போ தான் வந்து பாபா இரண்டாவது அற்புதத்தை வந்து பாபா அந்த பண்டரிபுரம் போகிற சூழ்நிலையில் எனக்கு வந்து அதை வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த பகிர்வு இந்த ஸ்ரீனிவாசன் மூலமாக வந்து அடுத்த ஒரு அற்புதத்தை பாபா எனக்கு இந்த பண்டரிபுரம் போகிற வழியில் எனக்கு காமிச்சார். ஸோ பாபாவுக்கு மேலே இதுவும் ஒரு பக்தியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இது ரெண்டாவது அற்புதமாக மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை வந்து வரிசையில் என்னதான் உங்களுக்கே தெரியும். பண்டரிபுரம் பாண்டுரங்கன் வந்து சாதாரணமாக நம்ம வந்து அவரை வந்து தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பூலோக வைகுண்டம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பாண்டுரங்கனுடைய சன்னதியில் செங்கல்வராயன் அவருடைய பெயர் பாண்டுரங்கனா அழைக்கிறாங்க. ஆனால் அவர் செங்கல் மீது ஏறி நின்னதுனால அவர் செங்கல்வராயன் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாண்டுரங்கனை அவங்க வந்து தரிசனம் பண்ணுறது வரிசையில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் தரிசனம் நின்று தான் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம். ஆனால் அங்கே ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, சாதாரணமாக பண்டரிபுரத்தை வந்து மூலஸ்தானத்தில் யாரையுமே எந்த மூலஸ்தானத்திலும் கடவுளை தொட முடியாது. ஆனால் பாண்டுரங்கனுடைய பாதத்தை வந்து தொடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தினது அதுக்கும் மேலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி அது. ஸோ அவர் பாதத்தை வந்து தொட்டு வணங்கணும். நல்லபடியாக பாண்டுரங்கன் ருக்மிணி அவங்களுடைய தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு சந்திரபாகா நதியை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, மறுபடியும் அங்கேருந்து சொல்கிறார், சரி மந்த்ராலயா போகலாமா அப்படின்றார். ஐயா, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லலாம் வந்து நம்ம வந்து திட்டமிட இல்லாமல் நம்ம வந்து இந்த வண்டியெல்லாம் பிடிச்சி நடுவில் இந்த மாதிரி எல்லாம் வழிப்பறியெல்லாம் நடந்ததே, மறுபடியும் நீங்கள் இங்கே போகணுன்றீங்களே. அப்போ அவர் பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறத வந்து ஸ்ரீனிவாசன் ஐயா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், என் பேரை சொல்லி எப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோமோ நாம் வந்து அவருடைய சொத்தாக மாறிடுறோம். நம்மளை வழி நடத்துறது ஃபுல்லாக அவருக்கு பொறுப்பு வந்துடுது, நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பண்டரிபுரமும் பார்த்தாச்சு, அடுத்தது மந்த்ராலயம் போகிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ண மாட்டாரா, நீ அவரை நம்பு அப்படின்றார். சரி, இவர் சொல்கிறாரே நாங்களும் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா, அப்போது சென்னை மெயில், அப்போது வந்து 22-11027 நினைக்கிறேன், சென்னை மெயில் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய வண்டி அது. ஸோ அந்த வண்டியில் என்ன பண்ணுறாருன்னா, பூனேயில் நாங்கள் ஏறுறோம். அப்போது ஏறும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான திட்டமிடல் கிடையாது, டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணல. நாங்கள் இப்போ பிரயாணம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டிக்கெட்டு பொது கோச். அது வந்து எந்த விதமான ரிசர்வேஷன் கோச் கிடையாது. அந்த கோச்சில் தான் வந்து பிரயாணம் பண்ணுறோம். ஸோ அப்போது பிரயாணம் பண்ணும்போது நமக்கு சீட்டு கிடைக்கணும்ல. அப்போது புனே டு மந்த்ராலயம் ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து சீட்டு இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போது அவர் சொல்கிறார், இல்லை பாபா இதுக்கும் ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்துவார் பாரு அப்படின்னு. அங்கே என்ன பண்ணுறாரு, எதார்ச்சமாக ஒரு போர்ட்டர் வராரு, சவுக்கு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போர்ட்டர் வரார். எங்கே போகணும் அப்படின்றத அவர் ஹிந்தியில் கேட்குறாரு. உடனே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் பேசும்பொழுது இந்த மாதிரி நாங்கள் மந்த்ராலயம் போகணும் அப்படின்னும்போது அவர் சொல்கிறார், சரி நான் எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா 8 பேர் வந்திருக்கோம். அப்போ 8 பேருக்கு நான் வந்து சீட் அரேஞ்ச் பண்ணி தரேன், எனக்கு நீங்கள் அதுக்கு உண்டான சேவை கட்டணத்தை நீங்கள் தரணும் அப்படின்றத ஹிந்தியில் சொல்கிறார். ஸோ உடனே நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி வரும் பொழுதே போயிட்டு அந்த சாதாரண பெட்டியில் அவங்களுடைய துணியை போட்டு இடம் பிடிப்பாங்க. ஸோ அப்படி இடம் அந்த பிடிக்கப்பட்டு அந்த 8 பேருமே அந்த 12-14 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மந்த்ராலயத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ மந்த்ராலயத்தை நோக்கி பயணிக்கிறோம். மந்த்ராலய ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு. ஸோ வந்து ராகவேந்தருடைய தரிசனத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனத்தை வந்து எங்களுக்கு வந்து அவர் காட்டினார். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஷீரடி பார்த்தாச்சு, பண்டரிபுரம் பார்த்தாச்சு, மந்த்ராலயம் ராகவேந்திரரை வந்து தரிசனம் பண்ணது, 3வது இடத்த தரிசனம் பண்ணது வந்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப மிராக்கல். அதாவது அந்த அற்புதத்தை வந்து இந்த பயணத்தின் பொழுதே பாபா என்ன பண்ணுறாருன்னா,
ஒரு குழந்தைக்கு வந்து எது பிடிக்கும் அந்த அந்த பிடித்தமான விஷயத்த வந்து அவர் கொடுத்து அந்த குழந்தைய வந்து தன்வசப்படுத்துறார். ஏன்னா அந்த தன்வசப்படுத்தல் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு ருணபந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் இங்கே இணைகிறோம் அப்படின்றத பாபா சூட்சும ரூபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீனிவாசன்றவரை வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக பாபாவை காமிச்சு, அதுக்கப்புறம் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை காமிச்சு, பாண்டுரங்கன்லேருந்து ராகவேந்திரரை காமித்து, அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு மறுபடியும் வந்து எந்த இடம் திட்டமிடல் இல்லாமல் ஓப்பன் டிக்கெட்லேயே வந்து நாங்கள் சென்னையை நோக்கி பயணிக்கணும். இதே மாதிரி போர்ட்டர்கிட்ட காசை கொடுத்து இதே மாதிரி சீட்டை பிடிச்சி நாங்கள் சென்னை போய் சேர்றோம். ஸோ இதில் அந்த பண்டரிபுரத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போது நல்லா பாருங்கள், அந்த வண்டியில் 8 பேர் இருக்கும், அதில் 4 லேடிஸ் இருக்காங்க, அதில் 2 குழந்தைகள் இருக்குது, 4 பேர் ஜென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 10 பேர் பிரயாணம் பண்ணக்கூடிய வண்டி ஜீப்பை தான் நாங்கள் பிடிச்சோம். ஒரு 2 மணி ராத்திரிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், காடில் இது நடக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரே ஒரு சிதறல் இருந்து வண்டியை வந்து அவர் கவனிக்காமல், டிரைவர் இல்லை நானே கவனிக்காமல், இல்லை டிரைவரும் கவனிக்காமல் ஓட்டியிருந்தாருன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் இருந்த பயணிகளுக்கும் சேதாரமாயிருக்கும். இன்னொன்று, என் கூட வந்தவங்கெல்லாம் ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்க. ஒரு பயணத்தின் பொழுது இவங்களுக்கு தெரியல நகைலாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அந்த பெண்களுக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல், அவங்க போட்டிருந்த நகைகளுக்கும் எந்த ஆபத்து இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஒரு உயிராபத்தும் இல்லாமல் பாபா வந்து ஆட்கொண்டு, என்னை நம்பி இந்த குழந்தைகள் வருது அப்படின்ற தெரிஞ்ச சாயி ஏதோ ஒரு ரூபத்தில் போய் அந்த இடத்துல வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி அவர் போய் நிற்கிறார். முன்னாடி போய் நின்று அந்த இடத்த வந்து எங்களை வந்து கிராஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை வந்து பாபா செஞ்சார் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடுறேன். அதுவே இப்போ ஷிரடி பிரயாணம், மந்த்ராலயம், அதுக்கு முன்னாடி வந்து பண்டரிபுரம் பாண்டுரங், இதெல்லாம் தரிசனம் மட்டும் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனோன்னா நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன இதோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம தொழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஓட்டுறது தான் என்னுடைய தொழில். ஸோ அவருக்கும் தெரியும் அந்த மாதிரி வண்டி தான் நான் ஓட்டுறேன், இந்த வண்டியை வச்சு தான் வந்து பொழப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும். ஸோ பாபாவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு மறுநாள் அந்த வண்டி வந்து என்கிட்ட இருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பாபா ஏற்படுத்திட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த வண்டி வந்து கொண்டு போயிட்டாங்க. அதோ கையில் நான் டியூ கட்டின பணம் இல்லாமல் ஒரு 25,000 ரூபாய் என் கையில் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 25,000 நான் என்ன பண்ணேன், என்னுடைய மனைவிக்கு வந்து அப்போது அவங்க வெறும் தாலி கயிறு, மஞ்சள் கயிறு தான் போட்டிருந்தாங்க. அப்போது அவங்களுக்காக அந்த 25,000 வந்து அவங்களுக்கு தாலிக்கு போடுற அந்த ஞானக்குழான்னு சொல்லுவாங்க கோல்டில், அந்த காசை வந்து அதை வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு வேலை செய்யணுன்றதுனால அதை நான் செஞ்சுட்டேன். ஸோ கையில் இருந்த சேமிப்பு, ஸோ இந்த காசு தான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்போ அடுத்த நாளில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. அப்போ தான் வந்து என்ன வந்து ஏற்கனவே அந்த ஸ்ரீனிவாசனை அறிமுகப்படுத்தினார்ல, அவர் மூலமாக நான் வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய சிவபுரம் அந்த கோவிலுக்கு தான் நான் வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாபா எனக்கு ஏற்படுத்துகிறார். ஒரு மாதம், 2 மாதம், 3 மாத காலம் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு பாபா மீது இந்த பக்தியை வந்து செலுத்தி நான் வந்து ஒரு சேவையில் இருக்கேன். ஸோ பாபா கிட்ட கேட்குறேன், பாபா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தீங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றினீங்க, எனக்கு வந்து எது வருமானம் தருமோ அந்த தொழிலிருந்து என்னை முழுமையாக வெளியே கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஏன்னா குழந்தைகள் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகள் வந்து நான் காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், இப்படியெல்லாம் வந்து பல இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திட்டீங்களே பாபா, இது வந்து உங்களுக்கே நியாயமா? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் பேசும் பொழுது, அப்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி என்ன பண்ணுறாரு, எனக்கு ஷீரடி தரிசனம் வந்து, அப்பா நீ வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தல்ல, எங்கள் கூட நீ பாபா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாதம் எனக்கு வந்து ஷீரடிக்கு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்துகிறார். இங்கே தான் நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஸோ எனக்கு வந்து தொழில் வேறு, என்னலேருந்து தொழிலை மாற்றினது அந்த மந்திர்லேருந்து எனக்கு ஒரு மாறுதல் ஏற்படுது. ஸோ நான் தொடர்ச்சியாக நான் வந்து ஷீரடிக்கு வரேன். அப்போ ஷீரடிக்கு வரும்பொழுது சாயுடைய சச்சரித்திர புத்தகத்தை வந்து வாங்கி உள்வாங்குறேன், படிக்கிறேன்.
ஸோ அவருடைய லீலைகளை படிக்கும் பொழுது பாபா எந்த விதமான லீலைகளை எந்தெந்த இடங்கள்ல வந்து செஞ்சிருக்காருன்ற விஷயத்த அந்த சாய் சத்சரித்திர புத்தகத்திலேருந்து எடுத்து அவங்க கூட வர என் கூட வர, அதாவது என்னை வந்து ஒரு கைடு மாதிரி போடுறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு நான் விளக்கணும். ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து பாபா இந்த வழியாக வந்து நடந்து வந்தார். இந்த மாதிரி 5 வீடுகளில் வந்து புனித யாசகம் வாங்கினார். இதுதான் துவாரகாமாய், இதுதான் சாவடி, இதுதான் குருஸ்தானம். இந்த குருஸ்தானம் என்ன, இந்த மரத்துடைய மகிமை, வேப்ப மரத்துடைய மகிமை என்ன, நந்தாதீபத்துடைய மகிமை என்ன, இப்படி அந்த அற்புதத்தையெல்லாம் வந்து மொத்த உருவமான அந்த சாய் சத்சரித்திர புத்தகத்துல இருந்து எடுக்க சொன்னார் பாபா. ஸோ அந்த வேலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஒரு சூழ்நிலையில நான் அந்த கோவிலிருந்து வெளியே வர ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இதுவும் கொடுத்து இந்த வேலையும் எனக்கு பாபா வந்து இந்த ஒரு கைடுன்ற மாதிரி என்னை வந்து வச்சார். ஸோ அதுலேருந்து என்னை வந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்களே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டே கேட்குறேன். அப்போது ஒரு நண்பர்கள் மூலமாக, ஏன்னா நாங்கள் வந்து ரயில் பிரயாணம் பண்ணும்போது எனக்கும் ஒரு நண்பருக்கும் வந்து நட்பு ஏற்பட்டது. அப்போ அந்த நட்பு ஏற்படும் போது 2 பேருமே வந்து இந்த தொழிலில் தான் வந்து இருக்கோம். ஸோ இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்னா, அப்போது அந்த நண்பரு கூட எனக்கு வந்து நட்பு ஏற்பட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சரி நாமளே இந்த தொழிலை பண்ணால் என்ன அப்படின்றத 2 பேருமே பேசிக்கிட்டு தொழிலை வந்து, அதாவது பாபாவுடைய ஷீரடி தரிசனத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து பாபாவே உருவாக்குறார். ஸோ உருவாக்கி என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி முதல் ட்ரிப்பு, 2வது ட்ரிப்பு, 3வது ட்ரிப்பு இப்படியெல்லாம் கொடுத்தாரு. ஒவ்வொரு ட்ரிப்புலையும் பலவிதமான அற்புதங்களை வந்து காட்டினார். ஏறக்குறைய நாங்கள்லாம் இணைந்து ஒரு 7-8 வருஷம் வந்து நாங்கள் ஒன்றா இருந்து இந்த பணியை செஞ்சோம். அப்புறம் அந்த கோவிட் பேண்டமிக் பீரியடில் நான் வந்து தனியாக வெளியே வர ஒரு சூழ்நிலை, அவரும் தனியாக வந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அங்கே பாபா வந்து அவரே வந்து ஏற்படுத்தியிருக்காரு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ நம்ம ஒரு பாதத்தை பிடிச்சோமோ நம்ம வாழ்க்கை வந்து எப்படி வந்து அந்த இடத்துல என்ன நிலைக்கு போக போகுதுன்ற அவர் தான் கணிக்கிறார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து செப்பரேட் ஆகி மறுபடியும் பாபாவுடைய தரிசனத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு சூழ்நிலையை பாபா அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்துறார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விதமான கட்டங்களை கடந்து வந்து இந்த கட்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த கட்டத்துக்கு ஏற்கனவே ஒன்றா இருந்து திருப்பி வெளியே வந்து மறுபடியும் நான் புதுமையான ஒரு இடத்த வந்து நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ சாய்கிட்ட நான் வந்து என்ன கேட்குறேன்னா, பாபா இது வந்து என்னுடைய மனதில் இருந்ததை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அப்போது ஒரு சில சூழ்நிலையை நம்ம வெளியே வர சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு சின்ன ஜெராக்ஸ் கடை இருந்தது. அப்போ அந்த ஜெராக்ஸ் வியாபாரத்தை வந்து நம்ம பார்க்கலாமா, ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வந்து நம்ம பிழப்பை வந்து ஓட்டிக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தொழிலை வந்து செய்யலாமா, இல்லை ஏற்கனவே வந்து செஞ்ச அந்த டூரிஸ்ட்டு தொழிலையே செய்யலாமா அப்படின்றத பாபா கிட்ட நான் கேட்குறேன். அதான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, திருவுருவச்சீட்டு பற்றி நான் வந்து சாய் சச்சரித்திர புத்தகத்தில் படிச்சிருப்பேன். பாபா கிட்ட அந்த பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ பாபா கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ஒரு வேலையை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் இது நடக்குது அப்படின்றத சாய் பக்தர்கள் வந்து உணர்ந்த என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் புத்தகத்தை வாசிக்கும் போது இதை வந்து உள்வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கும் பொழுது தான் இந்த நிகழ்ச்சியை வந்து பாபா எனக்கு வந்து ஞாபகப்படுத்த சீட்டு போட்டு பாரு அப்படின்னும் போது அப்போ நான் சீட்டு போடுறேன். 3 சீட்டு போடுறேன். 3 சீட்டில் ஒவ்வொரு நான் தொழிலை பற்றி நான் வந்து ஏற்கனவே அந்த கார் ஓட்டுற தொழில் ப்ளஸ் அந்த ஜெராக்ஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து 3வது தொழில் ஏற்கனவே இந்த கைடாக நம்ம போயிருக்குமே, இந்த தொழிலை வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு 3 சீட்டில் போட்டு பாபாவுடைய பாதத்தில் போட்டு என்னுடைய மனைவியை வந்து நான் எடுக்க சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சீட்டு எடுத்து கொடுத்தாங்க. அந்த சீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அந்த இடத்துல அந்த சீட்டில் என்ன கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கும் போயிடக்கூடாது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு நினச்ச பாபா ஒரே ஒரு சீட்டை வந்து எடுக்க சொல்லி அந்த சீட்டை வந்து அந்த என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே செய்த ஷீரடி தரிசனத்தை வந்து நீங்கள் பண்ணீங்கல்ல, அந்த தொழிலையே நீங்கள் வந்து எடுத்து பண்ணு அப்படின்னு பாபா உத்தரவு கொடுக்குறாரு. உடனே நானும் என்ன பண்ணுறேன், சரி பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாபாவை வந்து மறுபடியும் செக் பண்ணலாமான்ற எண்ணம்லாம் எனக்கு நிச்சயமாக வரல. அதாவது 1 வாட்டிக்கு 2 வாட்டி கேட்கலாமா, 2 வாட்டிக்கு 3 வாட்டி கேட்கலாமா, 3 வாட்டிக்கு 4 வாட்டி கேட்கலாமா, இதில் எது வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அதையே தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு சுத்தமாக வரல. ஃபஸ்ட் அடி மாதிரி நெத்தி அடி மாதிரி ஒரே ஒரு அடி கொடுத்தார். முதல் அடி, நீ ஏற்கனவே பண்ண ஷீரடி தரிசனத்தை வந்து நீ வந்து ஆரம்பி அப்படின்ட்டார். உடனே நானும் வந்து என்கிட்ட எந்த விதமான சேவிங்ஸ் இல்லை, இதை எப்படி ஆரம்பிக்க போகிறோம்,
ஒரு மனக்குழப்பம். அந்த குழப்பத்தை வந்து எப்படி பாபா தீர்த்து வைக்க போறாருன்றது அவர் பாதத்திலேயே வந்து மறுபடியும் நான் விட்டுட்டேன். ஸோ அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்துகிறார். வெறும் 7 பேர். ஏற்கனவே நாங்கள் ஒரு 40-50 பேரெல்லாம் கூட்டிகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாபா கொடுத்துருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு முதல் 7 பேரை வந்து பாபா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோவிடு பேண்டமிக் பீரியடு, கோவிடெல்லாம் முடிஞ்சு வண்டியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க, ட்ரெயினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும் பொழுது எனக்கு வந்து என்கொயரி வந்தது. 7 பேரை நாங்கள் ஷீரடிக்கு கூப்பிட்டு போகணும். இப்போ அந்த 7 பேரை நான் வந்து ஷீரடிக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லலாம். பட்டு இது வந்து பாபாவுடைய உத்தரவு, இது வந்து சொல்லக்கூடாதுன்றதுனால அதை செய்தியை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கல. ஸோ அவர் என்ன சொல்றாரு, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து கண்டிப்பாக பாபா கொடுப்பார். நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை வந்து பாபா மேலே போட்டு ஒரு உழைப்பை நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதற்குண்டான ஊதியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும். அதே மாதிரி ஊதியத்தை தான் பாபா என்ன பண்ணுறாருன்னா, இந்த 7 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனத்தை காட்டிட்டு, எப்படி நாங்கள் 50 பேர் 60 பேரெல்லாம் மெயின்டைன் பண்ணமோ அதே மாதிரி இவன் 7 பேருக்கு இவன் கரெக்டாக நடத்துகிறானா, கரெக்டாக போகிறானா, இவன் ட்ராக் வந்து கரெக்டாக போகுதா, இவனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, பாபா 7 பேரை வச்சு ஆரம்பிச்சார். இப்போ 7 பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு 17 பேர் வந்து, அதுக்கு அடுத்த மாதம் 40 பேர் வந்து, அதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக இடைவிடாமல் பாபா எந்த சூழ்நிலையிலும் வந்து எனக்கு வந்து ஒரு தளர்வு இல்லாமல் பாபா இந்த ஷீரடி தரிசனத்தை வந்து சத்குரு யாத்ரா அப்படின்ற மூலமாக பக்தர்களை வந்து ஷீரடிக்கு அழைச்சி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்திட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், விலாசம் இல்லாத ஆளை எப்படி விலாசம் வந்து கொடுத்தாரு அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நாள் 3:30 மணிக்கு கனவுல பாபா தோன்றார். 3:30 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேக்கெட்டை பார்சலை அதோடைய விலாசத்தை எழுதி நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்க்கணும். அதை டெலிவரி அவங்க பண்ணுறதுக்கு அதை புக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காலை வேலை ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த பேக்கெட்டெல்லாம் வந்து கரெக்டாக பேக் பண்ணி அது விலாசத்தை எழுதலான்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதுறதுக்கு பேனாவை எடுக்கிறேன். பாபாவுடைய முகம், அந்த வயதான தோற்றம் அந்த இடத்துல எனக்கு வருது. வந்து அவர் சொல்கிறாரு, என்ன எழுத போகிற அப்படின்னும், விலாசம் எழுதணும். என்ன விலாசம்? இல்லை, இந்த பார்சலை கொடுக்கக்கூடிய அட்ரஸ் எழுத போகிறேன். அப்போ பாபா சொன்னார், நீ அட்ரஸ் இல்லாத ஆள், உனக்கு நான் அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்கேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்றார். எனக்கு புரியல, என்ன அட்ரஸ் பாபா கொடுத்தாரு? இந்த இடத்துல நான் அட்ரஸ்ன்றத ஒரு வார்த்தையை வந்து பாபா விலாசம் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காருன்னா அது என்ன விலாசம் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பெரும்பாலும் என்ன முதல்லலாம் வந்து பேர் சொல்லி அழைப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பக்தர்கள்லாம் சாயின்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விலாசத்தை பாபா வந்து எனக்கு கொடுத்துருக்காருன்றதை ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, சாய். அந்த சாயை தேடி தானே எல்லாரும் ஷீரடிக்கு வராங்க. அப்போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வர பயணிகள் நம்மளை சாயின்னு அழைக்கிறாங்களே, அப்போ நம்மளை வந்து பாபா எந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அந்த ஒரு அற்புதத்தை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ அனுபவிச்சாச்சு. அந்த மாதிரி வாழ்க்கையில் பல கட்டமான சூழ்நிலையெல்லாம் பாபாவுக்கு நமக்கு வந்து அற்புதத்தெல்லாம் வந்து செஞ்சுருக்கார். அதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன, ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு அதை தன்வசப்படுத்துவார். ஏன்னா அவருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ருணபந்தத்தை அவர் வந்து பாபா அந்த இடத்துல செஞ்சே ஆகணும். ஏன்னா அவருக்கு அந்த கடமை இருக்குது. எனக்கு தெரியாது, நான் பாபா கிட்ட நான் எப்போ இருந்திருக்கேன், இல்லை நான் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை மறக்காமல் சாய் வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு ஒரு விலாசத்தை கொடுத்து என்னை வழி நடத்துகிறாரு. அப்படின்றப்போ இந்த வார்த்தையை நான் வந்து பிரயோகிக்கிறதுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை வந்து பாபா ஏற்படுத்தியிருப்பார். ஏன் சொல்ல தயங்குறீங்க? சொல்லுங்க. சொன்னாதான் உங்களுடைய அற்புதத்தின் மூலமாக ஏதோ ஒரு சாய் பக்தருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. பாபா பெரும்பாலும் எப்படி போகிறாரு, அவருடைய வியாபித்தல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் பாருங்கள். சாதாரண விஷயம் வந்து ஒரு சாய் பக்தர் இன்னொரு சாய் பக்தர்கிட்ட பாபா வந்து கனெக்ட் பண்ண மாட்டார். அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சாய் பக்தரை கனெக்ட் பண்ணுறாருன்னா அவர் ஏதோ ஒரு அவர் கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் மூலமாக ஒரு பதில், அந்த பதில் வந்து அவர் பெறக்கூடிய நேரம் வந்து அவருக்கு கிடைக்குது.
ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் எங்கே வேணாலும் பகிர்ந்துக்குங்க. குறிப்பாக நம்ம ஷீரடியில் இருக்கக்கூடிய தீபக் சாய் அவங்களும் இதே சேவையில் தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க கூட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் வந்து ஆவோ சாய் பிஜ்லி குரூப் அந்த குரூப்பை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாய் வந்து வழி நடத்துகிறார், அதில் அவங்க அந்த தொண்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தொண்டு செய்யும் பொழுது நம்மளை மாதிரி அனுபவங்களை வந்து பாபா சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தும் போது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் தயங்க வேண்டாம், சொல்லுங்கள். வாழ்க்கையில் பல இன்னல்கள் சோதனைகள் எது வரலாம், சாய் நம்மளை வந்து ஆட்கொண்டுட்டாரு, நம்மளை வந்து கைவிட மாட்டாரு. ஸ்ட்ரகிள்ஸ் வரதாங்க செய்யும், நம்ம கர்மா வந்து நம்மளை தொடரும். அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு சாய் கிட்ட பூரண சரணாகதி அடைங்க. உங்கள் வாழ்க்கை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கேரண்டட். நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு கேரண்டியான ஒரு பணம் எப்படி ஃபிக்ஸடில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி பாபா கிட்ட நீங்கள் பூர்ண சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அவருடைய பலன் வந்து உங்களை வந்து சேரும், உங்கள் தலைமுறையை வந்து சேரும். எவர் ஒருவர் சாய் பக்தர் சாயை வணங்கினா அந்த தலைமுறை காக்கப்படுது. அந்த ஒரு பக்தர் வணங்கக்கூடிய பக்தர் அவர் தலைமுறையே பாபா காப்பாற்றுற பொறுப்பை வந்து பாபா ஏற்றுக்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஷீரடிக்கு வாங்க, ஷீரடி தரிசனத்தை பண்ணுங்க. இந்த பதிவை அந்த ஷீரடி மண்ணிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அடியேன் வந்து என்ன கடன் பட்டிருக்கேன்னு தெரியல. பாபா இதை வந்து எப்படி வந்து நான் வந்து சரிப்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆவோ சாய் பிஜ்லி குரூப் திரு தீபக் சாய் அவர்களுக்கு நான் வந்து பாபாவுடைய பொற்பாதத்தை தொட்டு நான் வந்து அவருக்கு நான் வந்து வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இதுக்கும் மேலே என்ன மாதிரி அற்புதங்கள் எவ்வளோ வரப்போகுது தொடர்ச்சியாக, அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்களும் அற்புதத்தை பகிர்ந்துக்குங்க. அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். சத்குரு யாத்ராவின் கோடை விடுமுறை ஷீரடி தரிசன பயணம் 4ஆம் ஆண்டு பல்லக்கு விழா பூஜைக்கு ஷீரடிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சாய் பக்தர்களோடையும் நம்முடைய சத்குரு யாத்ராவின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஷீரடி மண்ணிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே பாபாவுடைய தரிசனத்தை காண இங்கிருந்து நாம் குழுவாக செல்கிறோம். எல்லா புகழும் சாய்நாதரையே சென்றடையட்டும். என்றும் சாய்ராம் சேவையில் சாய் மகாராஜின் பணிவான பணியாளன் ரமேஷ். நன்றி, வணக்கம், ஜெய் சாய்ராம்.